அமித் ஷா மோடியுடன் நடிகர் விஜய் மறைமுக கூட்டணி வைத்துள்ளதாக சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதி திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்தார். 18 முதல் 25 வயது வரையிலான இளைஞர்கள், இளம் பெண்கள் சினிமா மாயையில் இருந்துவிடக்கூடாது என்றார். பல்வேறு நேரங்களிலே சிறுபான்மையினருக்கு எதிராக இருந்தவர்கள் அதிமுகவினர். இந்த பழனிசாமி புதுச்சேரியில் மீண்டும் ரங்கசாமி முதலமைச்சராக வருவது சந்தேகமே என்று புதுச்சேரி திமுக அமைப்பாளர் சிவா தெரிவித்துள்ளார். வில்லியனூர் தொகுதியில் போட்டியிடும் அவர் சிவகணபதி நகரில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி மக்களுக்கு தேவை என்ன, மத்திய நான் கூடனதை இந்த பிரச்சனைலாம் தீர்க்க தான் சொன்னார். அதில் ஏதாவது அவர் தீர்த்தாருன்னா மகிழ்ச்சி தான். முதல்ல அவர் முதலமைச்சராக பிஜேபி வர விடுவாங்களான்னு பார்ப்போம். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தை வரவேற்கும் நிகழ்ச்சியில் தொண்டர்கள் சாலையின் நடுவே பட்டாசுகளை வெடித்துக் கொண்டாடினர். இதனால் அந்த வழியாக சென்ற அரசு பேருந்தில் இருந்த பயணிகள், வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாக்கினர். இது தொடர்பாக பொன் பானர்ஜி, பெருமாள் ஆகிய இருவர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். மயிலாடுதுறை திரு இந்தலூரில் அமைந்துள்ள பரிமள ரங்கநாதர் கோயில் பங்குனி உத்திர பெருந்திருவிழாவின் 7ஆம் திருநாளின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு உற்சவமூர்த்திகளான பரிமள ரங்கநாதர் பெருமாள், சுகந்த வனநாயகி தாயார் வசந்த மண்டபத்தில் எழுந்துருள செய்யப்பட்டனர். பெருமாள் தாயாருக்கு காப்பு கட்டி மாலை மாற்றுதல் திருக்கல்யாணமும் நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் மேற்கொண்டனர். தொடர்ந்து பெருமாள் தாயார் திருமண கோலத்தில் வெள்ளி ரதத்தில் புறப்பாடு நடைபெற்றது. மகாவீர் ஜெயந்தி தினத்தில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பகுதியில் அரசு உத்தரவை மீறி மாமிச கடைகள் திறந்து விற்பனை செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மகாவீர் ஜெயந்தியையொட்டி செவ்வாய்க்கிழமை மாமிசம் மற்றும் மதுபான விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் திருத்தணி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே மாமிச விற்பனை தாராளமாக நடைபெற்றது. அதிகாரிகளும் அதனை தடுக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சமண துறவி மகாவீர் ஜெயந்தி விழாவை ஒட்டி சேலத்தில் ஜெயின் சமூகத்தினர் சார்பில் ரத யாத்திரை நடைபெற்றது. செவ்வாய்ப்பேட்டை ஜெயின் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. கோயில் வளாகத்திலிருந்து புறப்பட்ட ரத யாத்திரை நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தது. இதில் வடமாநில பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் தங்களது பாரம்பரிய உடைகளை அணிந்து பக்தி பாடல்களை பாடியபடி உற்சாகமாக பங்கேற்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே கோழிப்பண்ணையில் மின்சாரம் பாய்ந்ததில் 2 பெண்கள் உயிரிழந்தனர். பணப்பட்டியைச் சேர்ந்த சாந்தி மற்றும் தமிழரசி ஆகிய இருவரும் இணைந்து ஒத்தக்கலியன்காடு பகுதியில் கோழிப்பண்ணை நடத்தி வந்தனர். இருவரும் ஸ்ப்ரேகன் மூலம் தண்ணீரை பீச்சி அடித்து பண்ணையை தூய்மைப்படுத்திக் கொண்டிருந்ததாக தெரிகிறது. அப்போது மின்கசிவு காரணமாக இருவர் மீதும் மின்சாரம் பாய்ந்தது. உடனடியாக மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது செல்லும் வழியிலேயே இருவரும் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். ராமநாதபுரத்தில் உள்ள வழிவிடு முருகன் கோயில் பங்குனி உத்திர திருவிழாவில் சிலம்பாட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பெண்கள், சிறுமிகள் என பலரும் சிலம்பம் சுற்றி அசத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் கைதான தர்ம முனீஸ்வரனுக்கு வழங்கிய ஜாமீனை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. மாணவியின் பெற்றோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இம்மனுவை தாக்கல் செய்துள்ளனர். ஏற்கனவே மூதாட்டி ஒருவரை வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற தர்ம முனீஸ்வரன் அந்த வழக்கில் ஜாமீன் பெற்று வெளியே வந்தபோதுதான் மாணவியை கொடூரமாக கொலை செய்துள்ளதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தொகுதி திமுக வேட்பாளர் கோவிந்தராஜன் பெரியபாளையத்தில் வாக்கு சேகரிப்பின் போது தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்ததால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்தனர். பேருந்துக்காக காத்திருந்த பெண் ஒருவரின் காலில் பட்டாசு பட்டு பலத்த காயமடைந்தார். இதனால் அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். தகவல் அறிந்த வேட்பாளர் கோவிந்தராஜன் நேரில் சென்று அந்த பெண்ணிடம் வருத்தம் தெரிவித்தார். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். எரசக்க நாயக்கனூரைச் சேர்ந்த சூர்யா என்ற 29 வயது இளைஞரின் தங்கையான 13 வயது சிறுமி தன்னுடன் பள்ளியில் படிக்கும் 10ஆம் வகுப்பு மாணவனுடன் தொலைபேசியில் பேசியுள்ளார். இதனை கண்டித்ததால் ஏற்பட்ட முன்விரோதத்தில் திங்கட்கிழமை அன்று சூர்யா கொலை செய்யப்பட்டார். இதற்கு நீதி கேட்டு 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்து வந்த கிராம மக்களும் உறவினர்களும் திண்டுக்கல் குமுளி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர்.
திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் பகுதியில் திமுக எம்எல்ஏ பங்கேற்ற நிகழ்ச்சியில் கிராம மக்களுக்கு தேர்தல் நடத்தை விதிகளை மீறி பணம் விநியோகிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எல்லாபுரத்தில் திமுக ஒன்றிய செயலாளர் சத்தியவேலு ஏற்பாட்டில் நடந்த நிகழ்ச்சியில் மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள கும்மிடிப்பூண்டி திமுக எம்எல்ஏ டிஜே கோவிந்தராஜன் வருகை தந்துள்ளார். அப்போது கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு 200 ரூபாய் பணம் வழங்கிய வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரையில் அமைந்துள்ள காளியம்மன் கோயில் பங்குனி பொங்கல் விழாவை ஒட்டி பால்குட திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. சந்திவீரன் கூடத்திலிருந்து புறப்பட்ட பால்குடங்கள் நகரின் முக்கிய வீதிகள் வழியே நையாண்டி மேளம் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் புறப்பட்டன. பால்குடம் எடுத்து வந்தவர்கள் ஆடிப்பாடி மகிழ்ச்சியுடன் கோயிலை வந்தடைந்தனர். பக்தர்கள் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே கட்டுப்பாட்டை இழந்த கல்லூரி பேருந்து மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. குமாரபாளையம் எஸ்எஸ்எம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் 44 பேர் ட்ரெக்கிங் பயிற்சிக்காக சென்றுவிட்டு பேருந்தில் கல்லூரிக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது ஓட்டுநருக்கு பதிலாக கல்லூரி உடற்கல்வி ஆசிரியர் பேருந்தை இயக்கிய நிலையில் கட்டுப்பாட்டை இழந்து கோட்டைமலை பகுதியில் உள்ள மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்திற்குள் பேருந்து நுழைந்தது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த 3 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கவுன்சிலர் உட்பட 5 பேரை விரட்டி கடித்த வெறிநாயை மாநகராட்சி ஊழியர்கள் பிடித்தனர். சூடாமணிபுரம் மற்றும் சந்தைப்பேட்டை பகுதிகளில் சாலையில் விளையாடி 2 குழந்தைகள், மூதாட்டி மற்றும் மாநகராட்சி கவுன்சிலர் ரத்தினம் உள்ளிட்ட 5 பேரை வெறிநாய் கடித்தது. அக்கம் பக்கத்தினர் நாயை விரட்டிய நிலையில் டிராக்டர் ஷோரூமுக்குள் சென்று பதுங்கியது. தகவல் அறிந்து வந்த மாநகராட்சி ஊழியர்கள் வலைகளை பயன்படுத்தி நாயை பிடித்து காப்பகத்திற்கு கொண்டு சென்றனர். கரூர் மாவட்டம் குப்பிச்சிபாளையத்தில் உள்ள வீட்டில் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள், வருவாய்த்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். செந்தில்குமார் என்பவர் வீட்டில் வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்ய குடம் மற்றும் சேலைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக வந்த தகவலை தொடர்ந்து சோதனை நடந்தது. ஆனால் வீட்டில் சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் ஏதும் கைப்பற்றப்படவில்லை என்று கூறப்படுகிறது. சீட் தராவிட்டாலும் பரவாயில்லை, தேநீர் விருந்துக்கு கூட அடைக்காமல் திமுக புறக்கணித்தது ஏன் என மக்கள் விடுதலை கட்சி தலைவர் முன்னாள் எம்எல்ஏ முருகவேல் ராஜன் மதுரையில் கேள்வி எழுப்பியுள்ளார். அந்த தேநீர் விருந்த ஐயா அதிகமாக இருக்கிறாரு, ஜக்கேன் இருக்கிறாரு, பல இயக்கங்கள் இருக்காங்க. அப்ப நமக்கு மட்டும் ஏன் விட்டு போயிருச்சு அப்படிங்கிற பிரச்சனை மறுபடியும் வந்தது. கொடைக்கானல் அருகே வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட கோவில்பட்டி கிராமத்தில் பொதுமக்களுக்கு வழங்க வேண்டிய குடிநீரை தனியார் விடுதிகளுக்கு முறைகேடாக வழங்கியதாக புகார் எழுந்துள்ளது. கிராம மக்களுக்கு குறைந்த அளவிலான குழாய் இணைப்புகளை வழங்கிவிட்டு விடுதிகளுக்கு 1.5 அங்குல குழாய்கள் மூலம் தண்ணீர் விநியோகம் செய்ததை கண்டித்து பொதுமக்கள் ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்து வந்த காவலர்கள் மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து முதற்கட்டமாக தனியார் விடுதிகளுக்கு சென்ற 2 குடிநீர் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டன. அமித்ஷா மோடியுடன் நடிகர் விஜய் மறைமுக கூட்டணி வைத்துள்ளதாக சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதி திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்தார். 18 முதல் 25 வயது வரையிலான இளைஞர்கள், இளம் பெண்கள் சினிமா மாயையில் இருந்துவிடக்கூடாது என்றார். பல்வேறு நேரங்களிலே சிறுபான்மையினருக்கு எதிராக இருந்தவர்கள் அதிமுகவினர். இந்த பழனிசாமி